ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஷேடான என்னோட இதை வந்து சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வரும், ஆனால் நான் வீடியோஸ் எடுக்கவே மாட்டேன். எல்லாரும் நினைக்கிறீங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணால் டாப் லெவலில் போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு சின்ன பதிவு நான் வந்து என்னோட இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எத்தனை பேர் வந்து பாசிட்டிவா எடுத்துக்குவீங்க, எத்தனை பேர் நெகட்டிவா எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்தளவு சோசியல் மீடியால இருந்து நம்ம ஒரு இது பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நிறைய ஏர்னிங் இருக்கிறதோட நிறைய லாஸ் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் நினைச்சது என்னன்னா ஓகே வாங்கிடுவாங்க, பேமெண்ட் போட்டு தானே நம்ம அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அப்படியெல்லாம் இல்லை. கொரியர் பாய் நிறைய டைம் வந்து அவங்களே அந்த இதை அமுக்கிக்குவாங்க. ரெண்டாவது டேமேஜ் ஆகும், கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க டேமேஜ் ஆயிடுச்சுன்னா. ஸோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு வீடியோ சென்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து நான் மீஷோ, அமேசான் இதெல்லாமே போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நிறைய ஏமாற்றங்கள், ப்ராடக்ட் எடுத்துட்டு கல்லை வச்சு விட்டு அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்கானது, ஆயில் எடுத்துட்டு அதுக்கு பதில் வந்து தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணி அனுப்புறது. இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல புக்கிங் பண்றாங்க யூடியூப் பார்த்துன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட போயிட்டு நம்பர் இருக்கும், கேட்கலாம், எல்லாமே செய்யலாம். இது வந்து நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. சரி, அப்படிதான் ஒரு தடவை ஏமாத்தி வாங்கி அவங்களுக்கு இன்னும் வளர போதானோ தெரியல. இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள்லாம் வரும். எந்த அளவுக்கு வந்து லாபம் வருதோ, லாபம் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த அளவுக்கு ஏமாற்றமும் இருக்கும். ஸோ நேற்று ஈவினிங் நான் சரியான பிஸியில் இருந்தேன். அப்போ வந்து என் கஸ்டமர் முன்னாடியே ரிட்டர்ன் கொரியர் வந்துச்சு. நான் பண்றப்ப இந்த கொரியர் பாக்ஸ் எப்படி இருக்கும் இப்ப பாருங்க, ஏதோ சப்பி சூப்பி போட்டு தூக்கி வீசுற மாதிரி மீஷோல இருந்து ரிட்டர்ன் கொரியர் வந்திருக்கு. சரிங்களா, நைட் க்ரீம் ஆர்டர் பண்ணவங்க இது வந்து எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம கடையில வந்து பிஸியா இருப்போம். பிஸியா இருக்கும் போது இந்த மாதிரி கொரியர் வந்து இதை வேற வீடியோ எடுத்து அவனுக்கு ஏதாச்சும் நம்ம ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஓப்பன் பேஸ்ல வந்து நம்மளோட ப்ராடக்ட் இல்லைன்னா மீஷோகாரனுக்கு வீடியோ எடுத்து நம்ம மெயில் பண்ணணும். சரிங்களா, நிறைய இதுல வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க எப்படி சபைக்கு எப்படி இது மாதிரி ஏறி நடந்திருப்பாங்களான் இருக்கு. கொரியர் பாய்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அது அப்படியே அமுக்கிட்டாங்க. அந்த கொரியரை எப்படி பிரிப்பேன்னு கூட தெரியல, அப்படி போட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. போடி ரிட்டர்ன் கொரியருங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து சொல்றாங்க. இது நான் கடையில வச்சு வித்திருந்தா கூட என் கஸ்டமருக்கு அழகா வித்துட்டு போவேன். பாக்ஸுக்கு செலவு, டேப்புக்கு செலவு, ப்ராடக்ட் வந்து சேஃபா போகணும்னு உள்ள பபுள்ஸ் கவரு, இது எல்லாமே அதுல இருக்கு. நான் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு தான் உங்களுக்கு காட்டணும் ஓபன் பண்ணி. மனசு ரொம்ப வலிக்குதுங்க, மனசு ரொம்ப வலிக்குது. இதை வந்து சோசியல் மீடியால இருக்கிறதுனால நம்ம வெளியே சொல்றோம், இல்லைன்னா வந்து வெளியே சொல்ல கூட முடியாது. ஆக்சுவலி கஸ்டமர் கைக்கு இது போகவே இல்லைங்க. போகாம கொரியர் பாய் ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டாங்க. ஏன்னா நான் இதை சுத்தியும் பேக் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இது நான் அனுப்பி கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் கழிச்சு இன்னைக்குதான் ரிட்டர்னே வருது நம்மளோட நைட் கிரீம். உள்ள இந்த கவரு இந்த மாதிரி இது எல்லாமே வச்சுதான் அனுப்பணும். பாக்ஸ் புது பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சுட்டது. இப்படி வந்து ஜப்பி போய் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடக்குது.
சரி ஓகே. ஆனா கஸ்டமர் கைக்கு போகலைங்க. கஸ்டமர் கைக்கு போகாம தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கு தினம் ரிட்டர்ன் கொரியர் வரும். அதுல நிறைய ஃபேக்காவும் நிறைய அத ப்ராடக்ட் எடுத்துட்டு வேற எல்லாம் வச்சுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு, கடைக்குள்ள இருந்து நம்ம சேல்ஸ் பண்றவங்களுக்கு நிறைய ஏமாற்றம் நடக்கும். எனக்கு கடையில இருந்து நிறைய சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா நான் இருந்தாலும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் போகணும், எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த லெஃப்ட் சைட்ல ஓபன் பண்ணோம். லெஃப்ட் சைட்ல நிறைய லாஸ் தான் இருக்கு ஒழிஞ்சு ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது. ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு தலைவலி வந்துடுது. அதுவுமே கஸ்டமர் கை வாங்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வாங்கிட்டாங்கன்னா 15 நாள் கழிச்சு தான் பேமெண்ட்டும் தராங்க. அதனால நம்ம கை காசு போட்டு கஸ்டமர் இப்ப டைரக்டா வாங்குறாங்கன்னு வைங்க, இப்பயே அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருவாங்க. இதுல நிறைய வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் இருக்கு. ஏன்டா நம்ம மீஷோ இதுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. சில பேர் வந்து அதுதான் வந்து பெஸ்ட் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் ஒர்த்து அப்படின்னு நம்ம கஸ்டமருக்கு தெரியும். அவங்க வேணும்னா வந்து இது பண்ணிக்க போறாங்க. நம்ம எல்லா இதோட நம்மளோட ஆயில்ல இருந்து எல்லாமே ரேட் கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எனக்கு இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்ததை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது ரிட்டர்ன் கொரியர், இதில் வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் வீடியோஸ் எடுத்துட்டேன். ஓகே, நம்ம பொருள் நம்ம கிட்ட தான் வந்துருச்சு அப்படின்னு அது கஸ்டமர் யாராச்சும் ஈவினிங்குள்ளே கொடுத்துருவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவ்வளோ ப்ராடக்ட் இருக்கும் போது நம்மளுக்கு அது என்ன பெரிய விஷயமா அதெல்லாம் இல்லை. சரி ஓகே கைஸ், இது மாதிரி நிறைய ஃபேக்கானதும் வரும். அதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஹாப்பி சண்டே எல்லாத்துக்கும். டேக் கேர்.